வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி 300வது சிந்தனை துளியான அருட்காப்பு. ஒரு அற்புத மந்திரத்தை அருட்தந்தை நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். அதுதான் சக்தி வாய்ந்த அருட்காப்பு. அருட்காப்பு ஒரு வளையம் போல் நம்மை சுற்றி துன்பங்களிலிருந்து பாதுகாக்கும். அருட்பேராற்றல் எங்கும் நிறைந்ததாக இருந்தாலும் அது ஓரிடத்தில் தேங்கியும் அந்த இடத்தை விட்டு விலகாமலும் இருக்க அத்தூய காந்த ஆற்றல் பாதுகாப்பு வளையமாக அமையட்டும் என்று எண்ணத்தால் அருட்காப்பு கொடுத்து பயன்பெறலாம் என்பார் அருட்தந்தை. எந்த நோக்கத்திற்காக இந்த காப்பை கொடுக்கிறோமோ அதற்கேற்ற பயன் விளையும். எனவே நோக்கம் என்பது அதிமுக்கியமாகும். எடுத்த காரியத்தில் முயற்சியையும் வெற்றியையும் கொடுக்கும். இதனால் உயிர் ஆற்றலின் விரயம் தடுக்கப்படுகிறது. நாம் எடுத்துக்கொண்டுள்ள நோக்கம் தடங்கள் இன்றி நிறைவேறுகிறது. இரவில் படுக்க போகும்போது இந்த அருட்காப்பை நம்மை சுற்றிலும் நம் வீட்டை சுற்றிலும் போட்டுக் கொள்ளலாம். தூக்கத்தின் போது நமக்கோ இல்லத்திற்கோ எந்த தீங்கும் ஏற்படாது. எல்லா பயணங்களிலும் அருட்காப்பினை மனதால் உணர்ந்து கூறும் பொழுது அது நாம் பயணம் செய்யும் வாகனத்தையும் சேர்த்து ஒரு காப்பினை ஏற்படுத்தி விபத்தில்லாமல் பயணம் நடைபெறும். நம்முடன் பயணம் செய்யும் அனைத்து பயணிகளும் காப்பு பெற்று விடுவார்கள். அந்த புண்ணியமும் நம்மை வந்து சேரும். பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அவர்கள் விடை பெறுகின்ற போது அவர்களை சுற்றிலும் அருட்காப்பு போட்டு அனுப்பலாம். நலமுடன் ஊர் போய் சேர்வார்கள். அருட்காப்பை கூறும் பொழுது நாம் தனி ஒருவனிடம் கேட்கவில்லை. பிரபஞ்ச சக்தியுடன் சங்கல்பம் செய்கிறோம். எங்கும் நிறைந்த அருட்பேராற்றலுடன் சங்கல்பம் செய்கிறோம். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அருட்பேராற்றல் நமக்கு காப்பாக அமையும். பயணங்களின் போது அனைத்து வித முன்னெச்சரிக்கையுடன் இருந்து கொண்டு அருட்காப்பையும் நம்முடன் இணைத்து கொள்ள வேண்டும். நாம் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டும் ஒழுக்கமற்ற செயல்களை செய்து கொண்டும் அருட்காப்பு செய்து கொண்டால் அது பலிக்காது. இயற்கையின் விதிகளையும் சட்ட ஒழுங்கிற்கான விதிகளையும் பின்பற்றி கொண்டு அருட்காப்பு செய்தால் மட்டுமே அந்த காப்பு பலனளிக்கும். வீட்டில் வாகனங்களில் அருட்காப்பை எழுதி ஒட்டிவிட்டால் மட்டும் போதாது. அவற்றை தேவையான சமயத்தில் மனதால் உணர்ந்து மனதின் அலைகளின் மூலம் சொல்ல வேண்டும். புகழுக்காகவோ பணத்திற்காகவோ இவ்வருட்காப்பினை மற்றவர்க்கு அளிக்கக்கூடாது. உயிர்க்கு உதவியாக ஒரு கருணை செயலாக உள்ளம் உவந்து அருட்காப்பிட வேண்டும். ஆகவே அருட்காப்பினை சொல்லும் போது நல்ல எண்ணத்துடன் தனக்கும் பிறர்க்கும் துன்பம் வரக்கூடாது என்பதின் அடிப்படையில் கூறி பயன்பெறலாம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளி இது நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் 300வது சிந்தனை தலைப்பு. வேதாத்திரியம் என்ற அற்புதமான வாழ்க்கை தத்துவங்களை நாம் ஒவ்வொரு சிறு சிறு பகுதிகளாக சிந்தனை தொழிகளாக தினந்தோறும் எடுத்து வருகின்றோம். அதாவது மகரிஷி அவர்களது தத்துவம் முழுமையான வாழ்க்கை தத்துவம். இயற்கை பற்றிய ரகசியங்கள், இறை பற்றிய ரகசியங்கள் வாழ்வில் நமக்கு நடக்கக்கூடிய
இன்ப துன்ப விளைவுகள், அதற்கான காரணங்கள் பற்றிய அரிய இரகசியங்கள். இதையெல்லாம் ஏன் ரகசியங்கள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், மனிதனால் அறியப்படாமல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை அறிந்து கொண்டு வாழ்வில் நாம் செயல்படும் பொழுது நமது வாழ்க்கை துன்பமில்லாத வாழ்க்கையாக, அன்பும் அமைதியும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறைந்த வாழ்க்கையாக அமையும். இதுதான் இந்த சிந்தனை தொழிகளின் நோக்கமாக நமது தமிழ் ஆனந்த யோகம் எடுத்து உரைத்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த 300வது சிந்தனை தலைப்பு என்பது அருட்காப்பு. அருட்காப்பு என்பது ஒரு உயர்ந்த ஒரு மந்திர உச்சாடனம் என்று சொல்லலாம். வேதாத்திரியத்திலே ஒரு அரிய மந்திரம் என்று சொன்னால் அது வாழ்த்து என்று சொல்லக்கூடிய வாழ்க வளமுடன் என்ற மந்திரம். இந்த வாழ்த்து என்பதும் அருட்காப்பு என்பதும் எதை அடிப்படையாக வைத்து செயல்படுகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அலை இயக்க தத்துவம் என்ற அடிப்படையில்தான் இது முழுமையாக செயல்படுகிறது. அந்த அலை இயக்க தத்துவத்துக்கு ஒரு அடிப்படை தத்துவம் எது என்று பார்த்தால் வேதாத்திரியத்தின் காந்த தத்துவம். இந்த காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இரண்டு தத்துவங்களின் அடிப்படையில்தான் இந்த அருட்காப்பு என்பதும் சொல்லப்படுகிறது. இதில் காப்பு என்ற ஒரு வார்த்தை, காப்பு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? பாதுகாப்பு என்பதைத்தான் நாம் காப்பு என்று இங்கு குறிப்பிட்டு வருகிறோம். அந்த காப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு முன் அருள் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து அருட்காப்பு என்று மகரிஷி அவர்கள் இதை வடிவமைத்திருக்கிறார்கள். இப்பொழுது பாதுகாப்பு என்று சொன்னால் பாதுகாப்பு யார் கொடுப்பது? பாதுகாப்பை நாம் எங்கு வேண்டுவது? எந்த பாதுகாப்பை நாம் பாதுகாப்பாக அமைத்துக்கொள்வது? பொதுவாக மனிதர்களை பாதுகாப்புக்காக அழைத்து கொள்வார்கள், அமைத்துக் கொள்வார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு காப்பாக பாதுகாப்பாக இருந்து வருகிறான் என்பது உண்மைதான். இருந்தாலும் இந்த மனித ஆற்றல் என்பது ஒரு குறுகிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இந்த உலகிலுள்ள மனித குலம் அனைவருடைய ஆற்றலின் ஒருங்கிணைப்பு ஆற்றலாக எதை பார்க்க முடியும் என்று சொன்னால் அதுதான் இந்த பிரபஞ்ச ஆற்றல். அதைத்தான் அருட்பேராற்றல் என்று சொல்லுகிறோம். அது ஒரு பேராற்றல், அருளை கொடுக்கக்கூடிய பேராற்றல். அப்ப இது எது என்று சொன்னால் இந்த பிரபஞ்ச காந்த சக்தியைத்தான் அருட்பேராற்றல், தெய்வீக பேராற்றல், பிரபஞ்ச காந்தம், த டிவைன் காஸ்மிக் எனர்ஜி, இப்படியெல்லாம் பல்வேறு வார்த்தைகளிலே நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். இது முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய வான்காந்தம் என்ற காந்த ஆற்றலை தான் குறிக்கிறது. அப்படி அந்த ஒருங்கிணைந்த ஆற்றல் நமக்கு காப்பாக இருக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு காப்பாக அமையும் என்று சொன்னால்,
இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், மனிதனால் இயலாத ஒரு காரியத்தை கூட அந்த இயற்கையால் நிகழ்த்த முடியும். ஏனென்று சொன்னால் அது பேராற்றல். நம்முடைய ஆற்றல் என்பது ஒரு எல்லை கட்டிய குறுகிய நிலையில் இருக்கக்கூடிய ஆற்றல். அது எல்லையில்லாத ஒரு பேராற்றல். சரி, அப்போ அந்த அடிப்படையில் நாம் அந்த இயற்கையின் ஆற்றலையே பாதுகாப்புக்காக நாம் சங்கல்பம் செய்து அதை அழைக்கின்றோம். இதுதான் அருட்காப்பு. சரி, இது எதுக்காக இந்த பாதுகாப்பை நாம் தேட வேண்டும்? நமது செயல்கள் சரியாக இருக்கிறது, இயற்கைக்கு ஒத்ததாக இருக்கிறது, யாருக்கும் துன்பமற்றதாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எதற்கு பாதுகாப்பு தேவைப்படும் என்று ஒரு கேள்வி எழலாம். உண்மைதான். நமது செயல் இயற்கையின் நியதியின் அடிப்படையில் இருந்துவிட்டால் அதில் எந்த பாதிப்பும் வராது என்பது உண்மைதான். ஆனால் இது எந்த அடிப்படையில் இந்த அருட்காப்பு நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் இயற்கைக்கு ஒத்ததாகவே நமது செயல்களை செய்தாலும் அந்த செயல் முடிக்கும் வரை அந்த இயற்கையின் ஆற்றல், இயற்கையின் நிகழ்வுகள் நமக்கு எந்த வகையிலும் தடையில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அருட்காப்பு என்பதை சொல்லுகிறோம். அதாவது அது நல்லபடியாக நடக்கும் என்பதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதன் வழியிலே சில தடைகள், இயற்கையின் தடைகள் கூட இருக்கக்கூடும். ஏன் அந்த தடை என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இயற்கை இந்த உலகில், பூமியில், நிலப்பகுதியில் வாழும் உயிரினங்களுக்கு பல்வேறு வகையில் அது நாம் வாழ்வதற்கான ஒரு வளங்களை கொடுக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். கடல் நீரை ஆவியாக்கி மேகமாக்கி அதை நிலப்பகுதியில் மழையாக கொடுக்கிறது. இப்போ அந்த மழை பெய்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு, இன்னும் பெரும்பாலான மனிதர்களுக்கு அது பயனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று சொன்னாலும், அது வேறு ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அது என்ன ஆகும்? பாதிப்பாக கூட அமைகிறது. அப்போ இப்போது ஒருவர் விதைக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் மழை அவருக்கு பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே அறுவடை செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் அதே மழை பெய்யும் பொழுது அவருக்கு அது பாதிப்பாக இருக்கும். ஒருவருக்கு நன்மையாக இருக்கக்கூடியது இன்னொருவருக்கு பாதிப்பாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த இயற்கையின் செயல்கள் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியாக எந்த தடையும் இல்லாமல் இருக்க முடியுமா என்று சொன்னால், ஒரு இடத்தில் வரக்கூடிய ஒரு பலன் இன்னொருவருக்கு தடையாக கூட இருப்பதை பார்க்கிறோம். தடை என்று சொன்னால் அது சற்று கால தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது நாம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறோம். அதே போல் நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும், எந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டாலும், அந்த பயணத்தில் அந்த செயலின் ஈடுபாடு கொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் இந்த ஏதும் தடைகள் இல்லாமல் அவை நடக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அருட்காப்பு என்பதை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இயற்கை
நமக்கு அந்த இடத்தில் ஒரு ஒரு பாதுகாப்பு அரண் போல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். பாதுகாப்பு அரண் என்றால் அதுதான் எங்கும் நிறைந்து இருக்கிறதே. அதை பாதுகாப்பு அரணாக இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி என்று சொன்னால், அது இப்போ நாம் ஏதோ ஒரு வாகனத்தில் பயணிக்கிறோம். அதற்கு அந்த வாகனத்தை சுற்றிலும் ஒரு அருட்காப்பு செய்து கொள்கிறோம். இதுதான் இதனுடைய நோக்கம். இப்போ என்ன ஆகிறது, இந்த அருட்காப்பு என்ற சங்கல்பத்தை நாம் செய்கிறோம் அல்லவா, அது ஒரு அலை இயக்கம், இது ஒரு அலை இயக்கம். நாம் எதை வேண்டுகிறோம், இந்த பிரபஞ்ச சக்தியே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் அந்த சங்கல்பம் செய்கிறோம். இதை ஒரு தனி மனிதன் கூட சங்கல்பமாக கொடுக்கலாம். இப்போ ஒரு பயணத்தின் போது ஒரு மனிதன் அந்த உங்களது பயணம் எந்த தடையும் இல்லாத ஒரு இனிமையான பயணமாக அமையட்டும் அப்படின்னு மட்டும் அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு அலை இயக்கம்தான். அந்த அலைகளும் அந்த பயணத்தின் போது அவர்களை சுற்றிலும் ஒரு வளையம் போல அது சுழன்று கொண்டு இயங்கிக் கொண்டே இருக்கும். எந்த பயணத்துக்காக அவர் சொன்னாரோ அந்த பயணம் நிறைவு பெறும் வரை அந்த அலை அவரை சுற்றிலும் இருக்கும். அது ஒரு தனி மனிதனுடைய ஒரு அலை, அதுவே பாதுகாப்பாக அரணாக இருக்கிறது என்று சொல்லும்போது, இப்போது அருட்பேராற்றல் என்ற பேராற்றலையே அரணாக அமையற்றும் என்று நாமே சங்கல்பம் செய்கிறோம், அல்லது வேறு ஒருவர் ஒரு வாழ்த்து சங்கல்பமாக கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச காந்தம் அந்த வாகனத்தை சுற்றிலும் சற்று அடர்த்தியாக ஒரு வளையம் போல் சுழன்று இயங்கிக் கொண்டே செல்லும். இப்போது நம்ம காற்று இருக்கிறது, நம்மை சுற்றிலும் காற்று மண்டலம் இருக்கிறது. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சுழல் காற்று என்று பார்ப்போம். அப்படியே அழுத்தமாக சுழன்று கொண்டு அப்படியே நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காற்றை பார்க்கிறோம். அதுவும் காற்று தானே, எங்கும் இருக்கக்கூடியது காற்று தானே. இந்த இடத்துல என்ன ஆனது, ஒரு இடத்தை மையமாக வைத்துக்கொண்டு அது அழுத்தம் பெற்று அடர்த்தி பெற்று சுழல்வதைத்தான் அந்த சுழல் காற்று என்று சொல்லுகிறோம். அதே போலதான் இந்த பிரபஞ்ச காந்தம் அந்த ஒரு வாகனத்தை சுற்றிலும் ஒரு திணிவு பெற்று அடர்த்தியாக அது சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காப்பாக அமைகிறது என்பதுதான் இந்த அருட்காப்பினுடைய அலை இயக்க தத்துவமாக அமைகிறது. அப்போ அந்த காந்தமே திணிவு பெற்று ஒரு அடர்த்தியாக அது ஒரு பாதுகாப்பு அரணாக அமைகிறது. ஒரு வீட்டை சுற்றிலும் நாம் அருட்காப்பு ஏற்றுக்கொள்கிறோம். இந்த அலை அந்த பிரபஞ்ச சக்தியை திணிவுபடுத்தி அந்த வீட்டை சுற்றிலும் ஒரு அரண் போல் திணிவாக நிற்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. இப்போது ஒரு மனிதன் இப்படி சங்கல்பம் செய்தால் அதற்கு அந்த இறைநிலை, இறை ஆற்றலாகிய காந்த ஆற்றல் இப்படி அழுத்தமாக வந்து அது மாதிரி ஒரு காப்பாக நிற்குமா என்று கேட்டால், அந்த இடத்தில்தான் நாம் சங்கல்பம் செய்யக்கூடிய ஒரு பயணத்திற்கோ அல்லது ஒரு இடத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு செயல் நிகழ்வுக்கோ அது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அறத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயல் அல்லது பயணிக்கக்கூடிய பயணம் அறத்துக்கு முரணான ஒரு பயணமாக, அறத்துக்கு முரணான ஒரு செயலாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள்.
அந்த இடத்தில் இந்த அருட்காப்பு வேலை செய்யாது. இந்த அருட்காப்பு என்றால் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி நாம் செய்யக்கூடிய செயல் ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு இயற்கை பாதுகாப்பு கொடுக்குமா? கொடுக்காது. ஏனென்று சொன்னால் அந்த பிரபஞ்ச காந்தம் என்பது பேராற்றல் மட்டுமல்ல, அது பேரறிவையும் உடையது. அது இயற்கைக்கு அதாவது ஒத்த செயலுக்கு அது உறுதுணையாக இருக்கும். இயற்கைக்கு முரணாக இருந்தோம் என்று சொன்னால், அறத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய செயல்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்காது. இது இயற்கையின் நீதி. இதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்றைய சிந்தனையில் நோக்கம் சரியான நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், அதாவது இந்த மனித குல வாழ்க்கையிலே பல மனிதர்கள் எதிர்மறையான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எதிர்மறை அலைகள் இந்த உலகம் முழுவதும் ஒரு விரிந்து அலையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட அலை நம்மீது மோதாமல் ஒரு அரண் போல் பாதுகாப்பு நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அருட்காப்பு. அப்போ இங்கு இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொருவரது என்ன அலைகளும் அது நேர்மறையாகத்தான் இருக்கிறது என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. பல்வேறு வகையான எதிர்மறை எண்ணங்கள் இங்கு அலைகளாக வந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் அவன் அறத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது அவனை அது பாதிக்காது என்று சொன்னாலும் அந்த அடிப்படையை வைத்து கொண்டு தான் நாம் என்ன செய்கிறோம்? அந்த இயற்கையின் துணையையும் நாடுகிறோம். அப்போ அந்த அடிப்படையிலே இந்த அருட்காப்பு வளையம் போல நம்மை சுற்றிலும் அது பாதுகாப்பாக இருக்கட்டும் என்பதை ஒரு தவம் செய்யும்போது நாம் அந்த அருட்காப்பு பெற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்று ஒன்று செய்கிறோம் அல்லவா? இதில் அருட்காப்பு என்பது மிக மிக அவசியமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்? இந்த அருட்காப்பினுடைய உச்சமான நிலை அந்த ஜீவகாந்த பெருக்கத்தின் போது, தவத்தின் போதும் செய்கிறோம். ஜீவகாந்த பெருக்கத்தின் போது அது மிக மிக அவசியம். ஏன்? அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம் உடலுக்குள்ளாக பாய்கிறது. அந்த நேரத்திலே இந்த எதிர்மறையான அந்த ஏதேனும் அலைகள் நமக்குள்ளாக வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அருட்காப்பு. ஆக இந்த அருட்காப்பு என்பது தவத்தில் நாம் தினந்தோறும் பயன்படுத்துகிறோம், பயணங்களின் போது பயன்படுத்துகிறோம். நாம் இரவில் உறங்கும் பொழுது நம்மை வீட்டை சுற்றிலும் அதை பயன்படுத்தி அந்த அரணாக அதை அமைத்துக் கொள்கிறோம். இன்னும் மற்றவர்களுக்கு நாம் ஒரு பயணத்தின் போது ஒரு வாழ்த்து செல்லும் பொழுது கூட அவர்கள் சொல்லக்கூடிய அருட்காப்பு என்பதோடு சேர்த்து நாமும் ஒரு வாழ்த்து என்ற அடிப்படையில் இந்த அருட்காப்பையும் ஒரு காப்பாக அமையட்டும் என்று வாழ்த்துவது என்ற அடிப்படையில் இதை செய்கிறோம். இதெல்லாம் மகரிஷி அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அதை முறையாக பயன்படுத்த வேண்டும். சுயநலத்துக்காகவோ, அதாவது அவர்களது ஒரு புகழுக்காகவோ, அல்லது இது வேறு ஏதாவது அறத்துக்கு முரணான நோக்கத்துக்காகவோ இந்த அருட்காப்பு என்பதை பயன்படுத்தலாம் என்று நினைத்தால் அது நமக்கு நிகழாது, அது நடைபெறாது, அது அதற்கு ஒரு பாதுகாப்பாக அமையாது என்பதையும் உணர்ந்து கொண்டு
நமது செயல்களை அறத்தின் அடிப்படையில் அமைத்துக்கொண்டு இந்த அருட்காப்போடு செயல்கள் செய்யும் பொழுது எல்லா செயல்களும் நமக்கு நன்மையானதாகவே அமையும் என்ற அடிப்படையில் இன்றைய இந்த 300வது சிந்தனையை நிறைவு செய்து கொள்ள இருக்கிறோம். இந்த சிந்தனையை அனைவருக்கும் பகிர்ந்து அனைவரும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை, அருள் ஆற்றலை அவர்கள் பாதுகாப்புக்காக பயன்படுத்தி கொள்ளட்டும் என்ற அடிப்படையில் நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் விதைத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.